ரொம்ப டேஸ்ட்டான தயிர் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். நல்லா ரொம்ப கெட்டியாக இருக்க தயிர் தான் இது. வந்து வீட்டில் உர ஊற்றின தயிர். பாலை வந்து நல்லா திக்காக காய்ச்சிட்டு இந்த மாதிரி உர ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி வந்து தட்டி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இந்த மாதிரி தாளித்து சாப்பிடும்போது நமக்கு வந்து தயிர் யூஸ் பண்ணும்போது சளி பிடிக்கணும், அந்த மாதிரி சளி பிடிக்காது. அது மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை தயிர் சாதம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து தயிர் சாதம் எப்போ சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி. இந்த இஞ்சி பச்சை மிளகாவோட டேஸ்ட் வந்துட்டு அந்த ஆயிலில் நல்லா இறங்குற அளவுக்கு அதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இஞ்சி இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இஞ்சி வதங்கின உடனே சிம்மில் வச்சிடணும். நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். தயிர் ஊற்றும் போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு ஒரு 2 செகண்ட்லேயே அந்த ஹீட்டில் வந்து நல்லா தயிரை மிக்ஸ் பண்ண உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து தயிருக்கு தேவையான உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணும்போது சாதம் வடிக்கும் போது சாதத்தோடய உப்பு போட்டு வடிச்சிருங்க. அப்போ தான் வந்து உப்போட டேஸ்ட் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் கிளறும் போது. இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம இப்போ இதில் தாளிச்சிருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதோட டேஸ்ட் எல்லாம் அந்த தயிரில் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சூடாக வடித்த சாதத்தை இதில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் லஞ்சுக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு 1 hour 2 hour முன்னாடியே பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த தயிர் வந்து சாதத்தோடு நல்லா பிளெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். ஒரு 10 minutes கழித்து இதில் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். இந்த தயிர் சாதத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ 1/2 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 2 பூண்டுகள் தட்டி வந்து தட்டி அதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் கடையில் வச்சுக்கோங்க. அப்பப்போ உருளைக்கிழங்கு வந்து திருப்பி விடணும். அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி வந்து ஃப்ரை ஆகிட்டு வரும். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரையான பிறகு தான் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கணும். இல்லைன்னா முன்னாடியே சேர்த்திங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகாது, மிளகாய்த்தூள் வந்து கருகி போடும். அதனால் உருளைக்கிழங்கு வந்து அடுப்பை கம்மியாக வச்சு நல்லா திருப்பி விட்டு ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவுட்டர் லேயரில் வந்து இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் சிம்மில் போட்டு. அப்போ தான் வந்து பொடி கருகாது. பொடியோட வாசனை போன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். தயிர் தாளித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இப்போ வடித்த சாதத்தை வந்து இதோடு சேர்த்து நம்ம கிளறி எடுத்துக்கணும். சாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தயிரை விட அதிகமாக சாதம் சேர்த்துட்டிங்கன்னா தயிரோட டேஸ்ட்டு தெரியாது. அதனால் சாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து கிளறிக்கணும். தேவையான அளவு சாதத்தை வந்து தயிரில் சேர்த்து கலந்துட்டு இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா அமுக்கி வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கழிச்சு நம்ம இந்த தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிடும்போது அந்த தயிர் வந்து சாதத்தோடு நல்லா சேர்ந்துருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான தயிர் சாதமும் சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கோம். இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறேன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.